இந்த ஹிந்திக்கு இப்போ நம்ம ஆளுங்க போகிறது நிறையா இருக்குது. இப்போ அர்ஜுன் தாஸ் மாதிரி ஒரு திறமைசாலியை நீங்கள் ஹிந்தி கூட்டு போயிருக்கலாமே, மற்றவங்கள விடுங்க, அங்கே கூட்டு போய், ஏன்னா அவரோட வாய்ஸ்லேருந்து ஐஸ்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா? பண்றோம் சார், பண்றோம். இல்ல அது நான் மத்தவங்க விடுங்க, எல்லாரையுமே கூட்டு போயிருக்கலாம். நீங்க கேட்டிருக்கலாமே, இவ்வளவு தமிழ் ஆளுங்க இருக்காங்க, எல்லாரையுமே நீங்க ஹிந்தி கூட்டு போயிருக்கலாமே. இவர் ஒருத்தர் தானே ஹிந்தி அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாமே. அப்படின்னா அவர் ஒத்துக்க அது மாட்டாரு. எப்படி நீங்க வந்து அசால்ட்டா மத்தவங்களை விடுங்கன்னு சொல்லிடலாம். அவர் கொஞ்சம் எங்களுக்கு பாப்புலரா தெரியுறாரு. நீங்க எல்லாம் இதுக்கப்புறம் தான் பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல, வேற ஒன்றும் இல்லை. அவர் ஆல்ரெடி ஒரு ஹிந்தி படம் பண்ணிருக்காரு ஆல்ரெடி. ஸோ ஐ டோன்ட் நீட் டு டேக் ஹிம். ஹி இஸ் ஆல்ரெடி மேக்கிங் இன்ரோட்ஸ் தேர். So, but yeah, I'm pretty sure he's gonna kill it in Hindi as well. The director, sir. கைதி ரொம்ப டிஃப்ரெண்ட் சார், அநீதியும் ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு கேரக்டர். இன்ஃபேக்ட் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், ஏன்னா நான் தான் இன்ஃபேக்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான கேரக்டர். காளி தான் ரொம்ப சேட்டை பண்ணுவான் படத்தில், ஆஸ் பர் த ஸ்டோரி. ஸோ அந்த வகையில் ஒரு டிஃப்ரென்ஸ். இன்ஃபேக்ட் நான் காலேஜில் நான் சீனியர், அவன் ஜூனியர், அண்ட் நமக்குள்ளே நடக்கிற பிரச்சனை பற்றி தான் இந்த கதை. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்புறேன் சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்து நீங்கள் இல்லை சார். டேரக்டர் சார் கொடுங்களேன். ஆனா அது லோகேஷ் சார் தான் என்ன சொல்லணும், கூப்பிட்டாருன்னு நல்லா இருக்கும். நல்ல வேலை இன்னும் நான் அந்த எல்சியூல சாவல. ஸோ ஹோப்ஃபுல்லி இருப்பேன், நம்புறேன், பார்ப்போம். டேரக்டர் சார் மைக் கொடுங்க சார். சார் இங்க தமிழ் சினிமாவில் வந்து பெரிய பெரிய ஹீரோவே ஸ்மோக் பண்றது தான் பெரிய ப்ராப்ளம் பண்றாங்க. சரிங்க, ரிலீஸ் டைம்ல நீங்க ஹீரோயின் எல்லாம் ஸ்மோக் பண்ண வச்சிருக்கீங்க, அது கூட வேற மாதிரி ஸ்மோக்கிங். எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? Sir, what is right for the story is what I've done. Where the story is set, where the characters are set, what kind of a context it is. I don't think there is any difference between a man smoking and a woman smoking. If a man can smoke, a woman can smoke too. So, but I don't need to show them just for the sake of it. It's for the scene and for the story. What is right is what we have done. சார், இதுக்கு காரணம் உங்க அசிஸ்டன்ட் அவங்க பேர் சொல்றப்ப அர்ஜுன் தாஸ் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். 3-4 பேர் லேடி அசிஸ்டன்ட் பேர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அவங்க தான் அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த். அதனால தான் இந்த ஸ்மோக்கிங் சீன் லேடிஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஐயோ, அப்படி ஒன்றும் இல்லை. In my team there are a lot of women, but that is not the reason for me to get them to smoke. இல்ல, ஃபர்ஸ்ட் சொன்ன 2 பேர் வந்து ஸ்டைலிஸ்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க அசிஸ்டன்ட் கிடையாது. ஸ்ரீகாந்த் தான் அசிஸ்டன்ட். ஸ்டைலிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட், அசிஸ்டன்ட் அப்படி சொன்னாரு. By the way, Srikanth, I think here somewhere, Srikanth is my associate and the dialogue writer of the film, and also lyric writer for one of the songs. So big thank you to Srikanth here. He's been a very constant source of support. Arjun spoke about the first narration. I remember the first narration I had with Arjun, Srikanth was part of it. And after the narration, me and Srikanth sat and spoke about, you think he'll agree? So I still remember Srikanth has been part of the process right from the beginning. So thank you so much. He himself is a director who will be making a debut soon. So thank you, Srikanth, for being part of 4 and for helping me throughout the journey of 4. அர்ஜுன்ஜி, இதுல நீங்க வந்து இப்பதான் உங்க வயசுக்கு ஏற்ற ஒருத்தரோட மோதுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் மாதிரி பெரிய பெரிய ஹீரோக்களோட, அதாவது உங்களோட கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தியாகவே இருக்கிற ஹீரோக்களோட மோதுனீங்க. இதுல காளிதாஸ் அவர் கூட மோதுறது எப்படி ஃபீல் பண்றீங்க? 2 பேருக்கும் ஈக்குவலா, ஏன்னா 2 பேரும் சேம் ஏஜ் மாதிரி ஒரு லுக் இருக்குல்ல? இல்லை சார், இது இன்ஃபேக்ட் ரொம்ப டிஃப்ரெண்டான கதை. இது நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி பார்க்கல. இன்ஃபேக்ட் விஜய் சாரோட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா கார்த்தி சார், கமல் சார், இதெல்லாம் ஒரு ட்ரூ பிளஸிங் தான் சார். எவ்வளோ பேருக்கு அது போய் அமையும்னு எனக்கு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் ஃபன். காலியோட ஒர்க் பண்ணுறது ஈஸி கிடையாது, ஏன்னா எல்லா ஷாட்டுக்கு முன்னாடி அவன் சிரிக்க வைப்பான். பட் இல்லை, இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவனோட ஒர்க் பண்ணதுல சந்தோஷம். பட் இதுக்கப்புறம் யாராவது அவன் கூட படம் ஆஃபர் பண்ணாங்கன்னா ஒரு 10 தடவை யோசிப்பேன். ஏன்னா அவ்வளோ சேட்டை பண்ணுவான் அவன் செட்டில். பட் ஜோக்ஸ் அப்பார்ட் இல்லை, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ அவனோட ஒர்க் பண்ணதுல சந்தோஷம். டைரக்டர் Sir, this is actually based on a true incident, something that happened in one university. And I got a first account information of a riot that happened because of something that happened in a cultural festival. So that kick-started the story. That's how it started. The idea started from there.
and I always wanted to do a good college film. So I think it all came together for that. I would not. It's based on a college riot, but it's got lots more happening. There is a lot, like Arjun earlier mentioned. It's a very emotionally heavy, punch-packed film. So it's the college film. It's made for college students and made for a young audience, and that's about it. டைரக்டர் ஆக்சுவலா இந்த மூவி ட்ரைலர் பார்க்கும்போது ஹாலிவுட் மூவி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி இருக்கு. ஸோ அதோடைய சாயல் கொஞ்சம் இருக்கு. அதோடைய பேட்டர்ன் எடுத்திருக்கீங்களா? அது பார்த்துட்டு அது மாதிரி எடுக்கல. இன்ஃபேக்ட் ஐ வுட் லைக் டு சே தட் just because you're watching that, you feel that this is like this. I think we are also quite progressive. We are also quite forward in the kind of stories that we are telling. And I'm not talking about myself. I'm talking about generally. Look at the kind of scale of films that are being made down south only. So I don't think we are any less from them anymore. I mean, earlier, of course, and even though they have much bigger budgets and everything, we make it for a fraction of the budget, but we still make it look as good